பாண்டியன் ஷோ சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தங்கமயில் பிள்ளை உண்மையிலே நம்ம வீட்டு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு பாரு. எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் வீட்டில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்குது. அதுபோக சமையலுக்கு என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடலை அப்படின்னு கேட்குது. அதுபோக நம்ம உணவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னபோது, நான் வந்த உடனே வச்சு தரேன் மீனா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சகோதரத்துவமாக பேசுது பற்றியா. ரொம்ப பெருமையாக இருக்குது கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லோரும் தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பேசுவாங்கன்னு சொல்லாத. இப்போ யாராவது எங்கேயாவது போனால் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எடுப்பாங்க, எடுத்து காமிப்பாங்க. ஏன்னா அதை தான் நம்ம பார்த்துருக்கோம், நம்மளும் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த பிள்ளை அப்படி இல்லை, எல்லா ஃபோட்டோவும் அனுப்புது. நம்ம எல்லா விஷயமும் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிது. அதுபோக கல்லுங்கப்படம் இல்லாத பிள்ளை, எதையுமே வீட்டுக்கு மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிது. உண்மையிலே கெட்டிக்கார பிள்ளை. இப்படிப்பட்ட பிள்ளை நம்மளுக்கு சரவணன் கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரவணன்கிட்ட சொல்ல மாதிரி தான் ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்பேற்பட்ட பிள்ளை கிடைக்க தான் சரவணன் லேட் பண்ணிப்பான் போல் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி சொல்லுத அப்படிங்கிறாங்க. ஆமாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி நான் சொல்கிறேன், நீ ஒரு மாதிரி இழுவையில் இழுக்க, உண்மையிலே இந்த ஜோடி சூப்பர் ஜோடி தானே அப்படிங்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நானும் கல்யாண மாலையில் ஒரு பொண்ணை இந்த பையனை கட்டி வைக்காமல் அதில் ஏதாவது மைனஸ் வந்துருமான்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னொருன்னு தோணுச்சு, பாண்டியன் ஒரு முடிவு எடுக்காமல் கரெக்டாக தான் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன கோமதி சொல்கிறாங்க, நம்பிக்கை இருந்தால் சரி தாங்க, சரி தூங்குவோமா அப்படிங்கிறாங்க. சரி சரி தூங்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப மனநிறைவாக இருக்குது. அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது வரைக்கும் நான் காலில் செருப்பு போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அலைஞ்சேன். அதை நினச்சா இப்போ கூட எனக்கு சிரிப்பு வருது. அப்படிலாம் சபதம் போட்டேன். சபதம் போடும்போது எனக்குள்ளே ஒரு சிந்தனை இருந்துச்சு கோமதி அப்படிங்கிறாங்க. இங்கே நான் தூங்கணுமா எப்படி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு தூங்கு கோமதி அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சு. நம்ம கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா, இல்லை என் மக்கள் முன்னாடி நான் அசிங்கப்படுவானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அமைப்பாக அமைஞ்சிட்டு, ஏன்னா அதுவும் தங்கமான குடும்பம். ரெண்டாவது அவங்க நம்ம கேட்குறத விட பயங்கரமாக அந்த பிள்ளைக்கு செஞ்சு அசத்தி விட்டாங்க. நம்ம நகை எதுவுமே வேண்டாம்னோம். அவங்க 80 பவுனையும் போட்டு எம்ஏ இங்கிலீஷ் படித்த லிட்ரேச்சர் பிள்ளை ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் அந்த வீட்டில் இன்னொரு பிள்ளை இருக்கா, இவ்வளோ தங்கமாக வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளையும் போராடம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். இப்போ தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது கதிர் மேலே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் எங்களுக்குங்கள என்ன செஞ்சான் அப்படிங்கிறாங்க. இல்லடி இன்னொரு பிள்ளை அங்கே இருக்குது, அந்த பிள்ளையும் நம்ம கதிர் கட்டி வச்சுருந்தோம்னு வச்சுக்கா ரொம்ப டாப்பாக இருந்திருக்கும். 2 பக்குவமான பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ மீனா பக்குவமான பிள்ளை இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லலை கோமதி, பிள்ளைய அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாரு. இப்போ மீனாவாக இருக்கட்டும், ராஜா இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லதுக்கு தயங்கி நிற்குங்க. ஆனால் இந்த தங்கமயில் அப்படியா, எந்த விஷயத்தையும் மாமாட்ட சொல்லணும், எல்லார்கிட்டையும் சொல்லணும், எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்க பிள்ளைகள். அதுபோக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பிள்ளை. அதாவது வீட்டு வேலைகளை பார்த்து பார்த்து செய்கிறது. என்ன காரணம்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பார்த்துக்கணும் ஒரு அக்கறை. அப்படிப்பட்ட பிள்ளை கிடைக்க நம்ம கொடுத்தனம் வச்சுருக்கணும். கதிருக்கு அப்படி ஒரு பிள்ளை அமையலைன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க ராஜி எந்த வகையிலையும் குறைஞ்சவல்ல அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே சமைச்சா மட்டும் போதுமா அப்படிங்கிறாங்க. இல்லடி அதுவும் ஒரு இதுதானே, ஒரு பாசத்தை கூட்டத்தானே செய்யும். ஆனால் தங்கமயிலோட தங்கச்சியை பாரு, கண்டிப்பாக சூப்பராக சமைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ நினச்சி பாரு, எம்ஏ இங்கிலீஷ் லிட்டர் படித்த பிள்ளை இப்படி வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு, என்ன எல்லாரையும் அனுசரித்து போய்கிட்டு, எல்லாருக்கும் கேட்ட உணவுகளை கொடுத்துக்கிட்டு, அது சடையாமல் வைக்காமல் இருக்கிற பிள்ளை இப்போதைக்கு பார்க்க முடியுமா? முன்காலத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தாக இழுத்து கொண்டு போனாங்க தான். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாராவது இப்படி கூட்டு குடும்பத்தில் இழுத்துக்கிட்டு போவாங்களா? அதுபோக அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அந்த பிள்ளைகள் வாயார ஹனிமூன் போகணும் வைக்கணும்னு சொல்ல கிடையாது. அவங்க அப்பா அம்மா சொன்னதுனால நம்மளும் அனுப்பி வச்சுருக்கோம்னு வச்சுக்காங்க. ஆனால் அதை கூட அந்த பிள்ளைகள் சொல்ல மாட்டேங்குப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு என்னங்க தெரியும், புருஷன் முன்னாடிக்குள்ளே பேசியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லை கோமதி, சரவணன் எதையுமே மறைக்க மாட்டான். அவங்ககிட்டையும் மறைக்க மாட்டான், என்கிட்டையும் மறைக்க மாட்டான். அது வாய்ப்பே இல்லை. ஆனால் ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகள். ஆனால் 2 இணைப்பு அப்படி அமைஞ்சிருக்கு பாரு. சரவணன் ஒரு கெட்டிக்காரன், இந்த பிள்ளை ஒரு தங்கமான பிள்ளை. உண்மையிலே இந்த தங்கமான பிள்ளைக்கு தான் தங்கமயில்னு வேலை வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ஆராய்ச்சிலாம் நம்மளுக்கு நைட்டு தேவையா, தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நானும் ஒவ்வொரு உலகத்தில் எத்தனை பொண்ணு பார்த்துக்க தான் செய்வேன். ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணம் நடக்க வைக்க போது வருது, ஏதாவது ஒன்றா சரியாக இருக்கா. ஆனால் இந்த பாண்டியனை பற்றியா நான் சேர்த்து வச்ச ஜோடி சம்முன்னு தான் இருக்கும்.
கொள்ளையும் அப்படியும் கல்யாணத்தை முடிச்சு வச்சு எப்படி இருக்காங்க? ஜெயின்னு இருக்காங்களா? அதே மாதிரி தங்கமயிலையும் சரவணனையும் கல்யாணம் முடிச்சு வச்சு எப்படி இருக்காங்க? ஏகபோகமாக வாழுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ சரியான டென்ஷன் ஆகிறாங்க கோமதி. ஏங்க அப்போது ராஜும் கதிரும் ஏட்டிக்கு விட்டு தான் இருக்காங்க, அப்போ மீனாவும் செந்திலும் ஏட்டிக்கு விட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி அதில் என்ன குறைன்னா நம்ம பார்த்து கட்டி வைக்கலையே, அவங்களுக்கு விருப்பத்தானே கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உலகத்தில் யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லட்டுங்க, இப்போ தாய் தப்பு நம்ம சொல்லக்கூடாது. அதுபோக நம்ம 2 பேருமே காதல் கல்யாணம் தானே பண்ணோம், இல்லை எல்லாருக்கும் பிடிச்சிட்டு தான் பண்ணோமா அப்படிங்கிறாங்க. கோமதி நம்ம காதல் அது ஒன்றா, நம்ம எவ்வளோத்துக்குள்ளே அன்பாக இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என் மேலே அன்பாக இருந்த மாதிரி அவன் பொண்டாட்டி மேலே அவன் புருஷன் மேலே அவங்க அன்பாக இருக்க மாட்டாங்களா? இருக்கத்தாங்க செய்வாங்க. காதலிச்சு கல்யாணமோ இல்லை விருப்பப்பட்டு நம்ம செஞ்சு வச்ச கல்யாணமோ மொத்தத்தில் 2மே கல்யாணம் தான். வந்திருக்க பிள்ளைகளை நம்ம அனுசரித்து தான் போகணும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, இந்த ராஜியும் மீனாவும் அத்தை என்ன என் மேலே அவ்வளோ பாசம் காட்டுறதும் எனக்கு ஒன்று நான் துடிச்சு போடுறதும் இந்த வீட்டுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வகையில் இருந்துச்சு. இப்போ ராஜி எடுத்துக்கிட்டால் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சண்டை கோழி மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு நம்மகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நிற்பான், எதிரி வீடு மாதிரி பார்ப்பான். இன்றைக்கி இங்கே பாருங்கள், இங்கே வந்த பிறகு அவங்கக்கிட்ட சண்டை போடுறான் எதிர் வீட்டில். அது ஒன்று. இப்போ மீனாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளை. அவங்க வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய அரசு ஊழியர்கள். அவ்வளவு வசதி ஊழியர்கள் அவ்வளோ இது இருந்தாலும் வரட்டுக்கு வரும் இல்லாமல் இவளும் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. இதை கெத்து எதுவுமே காட்டாமல் அத்தைக்கு அத்தையா தாய்க்கு தாயாக மதிக்கா. அதுபோக தங்கமயில்னு சொல்லுறீங்களே, பெருசாக சொல்கிறீங்களா, அந்த தங்கமயிலையும் அக்கான்னு தான் கூப்பிட்றான். ஏன் இவ தான் முதல்ல வந்த மருமக, ஆனால் நான் தானே முதல்ல வந்தால் உன்னையாண்டி அக்கான்னு கூப்பிடணும் அப்படிங்கிற வார்த்தையே மீனாட்டு இல்லை. சரிங்க, உறவு முறையில் எனக்கு அக்கா, நான் உங்களை அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்கிறா. அதே போல் ராஜுவும் அப்படி தான். அதனால் இந்த புள்ளிகள் ரொம்ப தங்கமான புள்ளிகளுங்க. என்ன ஒன்று உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், கதிர் வந்து சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிட்டானா வச்சுட்டானே, செந்தில் உங்களை கேட்காம வச்சுட்டானு உங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட மருமக கிடைக்கிறது தான் அவங்க வந்து சொல்லாமல் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான புள்ளிகள் அப்படிங்கிறாங்க. 1000 சொல்லு கோமதி. இவங்க நான் சொல்லி ஹனிமூனுக்கு போகலை, ஆனால் அவங்க அப்படி இல்லை, நான் போயிட்டு வான்னு சொன்னால் கிளம்புதாங்க பற்றிலாம், அதான் மரியாதை அப்படிங்கிறாங்க. எங்கள் இதுங்க மரியாதை நீங்கள் போகணுன்னா போகிறேன்னு சொன்னதான் மரியாதையா? ஏன் உங்களுக்கு செலவு இழுத்து வைக்கக்கூடாது, அதுபோக வீட்டில் உள்ளவங்களை பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மரியாதை தாங்க, அன்பு தானங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எப்படி கோமதி இருப்பாங்க? புருஷன் முன்னாடினா தனித்தனியாக போகணுன்னு நினைப்பாங்க, வைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க போகலைன்னா என் சொல்ல மதிக்காத மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அந்த 2 பிள்ளைகளும் என்கிட்ட வந்து சொல்லுதுவான் கிச்சனில், அத்தை தினம் உங்களோட தான் சாப்பிடுவோம், தினம் இந்த வீட்டோட தான் சந்தோஷமாக இருப்போம், உங்களை விட்டுட்டு 3 நாளைக்கு வெளியூரில் போய் நாங்கள் ஹனிமூனுக்கு இந்த பேரில் போய் இருக்குது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அத்தை நாங்கள் போகல. மீனா சொல்லுதா, எனக்கு லீவு கிடைக்கல அத்தை, வேலையே போனாலும் பரவாயில்லன்னு போயிருப்பேன், ஆனால் உங்களை பிரிஞ்சு என்னால் போக முடியல அத்தை அப்படிங்க. அப்போ எப்பேற்பட்ட அன்பு அந்த பிள்ளையில் வச்சுருக்கும். அப்போ மயில் வந்து உன்னை பிரிஞ்சு போனோன்னா அவ்வளோ குறைச்சி பேசுது அப்படிங்க. குறைச்சி பேசலை. அவங்க 2 பேரும் இப்போவும் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, போயிட்டு வரட்டும், தனித்தனியாக போயிட்டு வரட்டும். இவங்க போகலை. அந்த பெருந்தன்மையை நீங்கள் பாராட்டாமல் மயிலையும் சரவணனையே போயிருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏன்ட்ட பேசுனீங்க, எனக்கே இவ்வளோ காண்டாகுது. அந்த 2 மருமக மாதிரி இருக்கும்போது தங்கமையில் தான் வசதி பேசுனீங்கன்னா அது எப்படிங்க, அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. இது இப்போ நம்ம கோமதி விடு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. இந்த சூழ்நிலை காலையில் விடிஞ்சோன்னே காப்பி போடுறாங்க. உடனே காப்பி குடிச்சிருந்தாரு. தங்கமயில் போட்டோன்னா காப்பி ரொம்ப பிரமாண்டமாக தான் இருக்கும். சரி நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று நைட்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க தங்கமயில் எல்லாத்துக்குமே. இது எல்லாருமே பார்க்குறாங்க. பாண்டியன் மட்டும் பார்க்காம இருக்கிறாரு. பாண்டியனும் அதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மயிலுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் தங்கமயிலை தான் பாராட்டுவீங்களா, நானாக வந்து இந்த கோயில் குளத்துக்கு போனால் உங்களுக்கு அனுப்பலையா வைக்கலையா ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, நீ அனுப்புனாலும் 1000 இது பண்ணாலும் தங்கமயில் மாதிரி வராது அப்படிங்கிறாங்க. போங்க அவங்கள்ட்ட பேச பிடிக்கல அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன இவா ரொம்ப இது பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. வீட்டு வாசனை விட்டு டேய் ஒரு ஃபோன் மட்டும் தரா அப்படிங்கிறாங்க. என்ன ஃபோன் மச்சான் அப்படிங்க. வீடியோ கால் பண்ணி தாடா அப்படின்றாங்க. வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே கோமதிக்கு பேசுகிறாங்க. என்னங்க இதுக்கும் வீடியோ கால் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி அவன்கிட்ட பேசி ரொம்ப இதாகிடுச்சு, நான் வீடியோ கால் பேசி எனக்கு தெரியலை, பழனி தான் போட சொன்னேன், ஆனால் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கே கோமதி அப்படிங்கிறாங்க. எங்கள் கோமதிக்கு பயங்கரமான வெக்கம். அப்போ அத்தை என்னத்தை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வழக்கம் போல் மீனாவும் ராஜுவும் வராங்க. அங்கே காதல் ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. இவங்க பையன் என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி கவனிச்சிட்ருக்காங்க. அங்கே பாண்டியன் ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அத்தை
லவ் ரொமான்ஸ் பயங்கரமாக இருக்கு போலயே அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு பாண்டியன் கட் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு. என்னம்மா அத்தை மேலே பயங்கர பாசமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை இதுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, நிறைய நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பழனி தான் ஃபோன் பண்ணி தந்தான், அதனால தான் பேசுனேன் அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பா நீங்கள் தான் கால் பண்ணி கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கம்மா கால் பண்ணி கொடுத்தேன், மச்சான் தான் கேட்டார் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்க. ஒன்றும்லப்பா பேசணும்னு தோணுச்சு பேசினேன், என் பொண்டாட்டி தானே அதான் பேசணும்பா, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அப்போவுமே தான் பேசணும்பா அதான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே இது ரூம் பார்த்து போயிடுறாரு. அப்போ கொஞ்ச நேரம் தன்னைத்தானே நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம இப்படி வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து கோமதிக்கு கால் பண்ணது அளவுக்கு ஆயிடுச்சு, அந்த மர்மகுமார் வேறு கிண்டல் பண்ணுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சிரிக்காரு. அப்போ தான் நினைவு வருது, ஆஹா கடைக்கு போக நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பழனி அப்படிங்கிறாங்க. மச்சான் கடைக்கு போக நேரம் ஆயிடுச்சு, நான் சொன்னால் நீ வரமாட்டியோ அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் இப்போ தானே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் மறந்துட்டேன்டா, நீ ஞாபகப்படுத்தலாம்ல அப்படிங்கிறாங்க. மச்சான் எப்போவுமே நீங்கள் தான் கடைக்கு போகணும் கிளம்புங்க அப்படிங்க. அப்போ என்ன காரணத்துக்கு நாங்கள் அப்படி வெயிட் பண்ணுறோம், நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் கிளம்பணுன்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் கடைன்னா முதல்ல உங்களுக்கு அக்கறை இருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் தான் முதலாளி, நாங்கள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபரு, நானும் செந்திலும், நீங்கள் சொன்னால் தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சிரிக்கிறாரு. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ரொம்ப நேரமாக குமரேசன் கடை முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ரொம்ப நேரம் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. அவன் பாண்டியா எப்பவும் திறந்துருவேன், இன்றைக்கி ஒரு 1 ஹவர் லேட் ஆகிட்டேனே அப்படிங்கிறாங்க. இல்லைவாம்மா அங்கே வீட்டில் நடக்க சின்ன கதைகள் நினச்சி சிரிச்சிட்டு இருந்தோம், கொஞ்சம் தன்னையும் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இப்படி இருந்து ரொம்ப நாள் ஆச்சப்பா பாண்டியா, இப்படி சிரித்து கிழிச்சி இருந்தேன்னா ஆயுசு உண்மையிலேயே நல்லா நீடிக்கும்பா, ஒரு நோய் நொடி வராது, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போதும்பாங்க. பாண்டியனை இவ்வளோ சிரித்து இப்படி பார்த்து எம்பிட்டு நாளாயிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே எங்களுக்கே ரொம்ப நாளாயிட்டு தத்தா அப்படிங்கிறாரு செந்தில். ஆமாப்பா அவன் கல்யாணத்துக்கு முன்ன வீட்டையே ஆடிக்கிட்டும் ஓடிட்டும் கிடப்பான், சில நேரம் எனக்கு தாய் தப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவான். ஆனால் அவங்க அம்மையை கட்டின பிறகு பரவாயில்லாமல் இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க மாமனார் முன்னாடி முன்னேறி காட்டணும்னு சொல்லி அவன் சிரிப்பையே தொலைச்சி விட்டானப்பா. ஆனால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கான். காரணம் நீங்கள் எல்லாருமே கல்யாணம் ஆகிட்டு, இந்த அரசி பிள்ளைக்கும் பழனிக்கும் உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகிட்டுன்னா உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுதார், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சித்தப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்டா வாய்ப்பு இல்லை, உனக்கு என்ன குறை, உனக்கு அறிவு இல்லையா அழகு இல்லையா அப்படிங்கிறாங்க. வருமானம் இல்லையே சித்தப்பா, வருமானம் இல்லையே அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாம் வருண்டா அப்படிங்கிறாங்க. நம்ம கடையிலேருந்து வராது சித்தப்பா, நான் தான் கல்லால் ஏதாவது ஆட்டையை போட்டால் தான் உண்டு அப்படிங்கிறாங்க. டேய் பாண்டியன்னு கெட்டுறாம அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு வருமானம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஏன் துறைக்கு என்னவா கல்லால் 200 300 நான் எல்லா நேரம் எடுக்காருன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படிங்கிறாங்க. டேய் கல்லால் நான் போட்டத காசு குறையுன்னு எனக்கு எப்படின்னு தெரியாதா, சரி எடுக்கிற செலவு பண்ணுற, அப்போ அதெல்லாம் எப்படி கழியும் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் 200 300 என் சம்பளம் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. நீ பார்க்குற வேலைக்கு அதே அதிகம் தான், இப்போ டெலிவரி பண்ணணும் போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நீனும் செந்திலும் மண்டபத்துக்கு போய்ட்டு வாங்க, நேற்றே வந்து மண்டபத்தில் உள்ளவங்க ஆர்டர் கொடுத்தாங்க, குமரேஷ் மாமா நம்ம அதில் குடோனில் கட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நானும் வரமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போகிறாரு. அங்கே உள்ள பொருளை நேராக ஏற்றுறாங்க, மண்டபத்தில் கொண்டு இறக்குறாங்க. உடனே அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மச்சான் பொருளெல்லாம் இறக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. பொருள் இறக்கிட்டா மாஸ்டர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. மச்சான் வெயிட் பண்ணுவோம், அவர் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்காரு அப்படிங்கிறாங்க. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் வராரு. பாயசம் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மளிகை பொருளை கழிக்க மாட்டான்ப்பா, பாயசம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பாயசம் சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே இவங்க உண்மையை தான் சொல்லுதாங்களா பொய் தான் சொல்லுதாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அவங்க பணம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் பழனி நீ பணம் தண்டா வேண்ட சொன்னாங்க, என்னடா பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மச்சான் இவங்க தான் வம்படியாக கொடுத்தாங்க, அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அதை வாங்கிட்டு தான் வரப்போகிறேன் மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி சரி பணத்தோடு வந்தால் கடைக்கு வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே மச்சான் அப்போ நீங்கள் லீவ் வாங்களுக்கு அப்படிங்கிறாங்க. டேய் ஒழுங்காக பணத்தோடு வா. சரி மச்சான் சரி மச்சான் பொண்ணு வச்சுருக்காங்க. ஏங்க பாயசம் வந்துட்டு அங்கேயும் போட்டு குடிக்கிங்களேங்க, எங்கள் மச்சான் வச்சு செய்வாருங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இதெல்லாம் எனக்கு யதார்த்தத்தில் வந்துட்டுப்பா, சரி நாங்கள் பணத்தை பிடிங்க அப்படிங்கிறாங்க. இதிலே போமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. மச்சான் நான் பிடிங்க, இதில் வந்து 80,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. 80,000 இருக்கா, இன்னும் 6,000 தரலையா அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் கொடுக்குறதுனா இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எவ்வளோன்னு கேட்கலையா அப்படிங்கிறாங்க. டேய் 86,000 சொல்லிவிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. மச்சான்
போன பிஸியில் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி இருந்தானே எப்படிடா தொழில் பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு. ஏன்னா 86,000 தர சொன்னேன் 80 தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு 6,000 எடுக்கிறதுக்கு சட்டப்பைக்கில் எடுக்கிறதுக்கு உள்ளே போனோம்பா அதுக்குள்ளே மச்சினேன் என் கிளம்பிட்டாப்புல 6,000 எடுத்து வச்சுருக்கேன் அது என்கிட்ட சொல்லேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் லூசு போயில அவர் 6,000 எடுக்கிறதுக்கு உள்ளே போயிருக்கு அதுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தையோ பார்த்து செய்டா அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. செந்தில் கவுந்துட்டு எனக்கு அடே செந்தில் நீனாவது நின்று வாங்கிடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மாமா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அவர் மாஸ்டர் ஃபோன் அடிச்சு மண்டபத்துலேருந்து பணம் 6,000 எடுக்க போனேன் அவன் மச்சின மாதிரி வந்து ஏங்காமல் போயிட்டான் மச்சினேன் அவன் பையனும் போயிட்டான்னு சொல்லும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு காசும் உழைச்சி தான் உருவாக்கியிருக்கோம். 6,000 பெரிய காரியம் சரியா. 6,000 இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு சாப்பாடு சௌரியம் ஓடிடும். அந்த அளவுக்கு அது முக்கியமான பணம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துட்டு இருங்க என்னைக்கு தான் நீ வந்து பொறுப்பாக வரப்போறியோ அப்படின்னுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா தாத்தா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் 2 பேரும் பண்ண தப்பு தானடா எவ்வளோ அமௌண்ட் ஆசுக்காக கேட்டு போயிருக்கணும் இல்லை நின்று வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா அவர் வந்து பணம் தரதுக்கு முன்னுக்கூட்டி உட்காருங்க முதல்ல இந்த பாயசத்தை குடிங்கன்னு நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேர்த்தையும் எங்கன்னு அப்பா கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க 2 பேரும் பாயாசம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போட்டு கொடுத்தோடனே பணம் தந்தோடனே சரி ரைட்டு கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லி வந்துட்டோம் தாத்தா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் பாண்டியன் வந்து விற்க கொடுத்து கக்க தள்ளுனா என்னத்துக்காரது சரி ரைட்டு விடு இதில் நடக்குது தான் அப்படிங்கிறாங்க. மச்சான் நாங்கள் 6,000 அப்படிங்கிறாங்க. டேய் இதுக்கு பெட்ரோல் நட்டம் எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. 50 ரூபா நட்டம் அப்படிங்கிறாங்க. என் கணக்கில் எழுதிக்காங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா கணக்கு அப்படிங்கிறாங்க. சம்பளம் தான் தர மாட்டேங்கல மச்சான் அந்த 50 ரூபாய் கணக்கில் எழுதிக்கங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா சித்தப்பா எப்படி போட்டோம் பார்த்தீங்களா போடு அப்படிங்கிறாங்க. டேய் அவனுக்கு நீங்கள் போடுதீங்க மதியம் அவன் சாப்பிட போயிட்டு திரும்பி வரலைன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கே நம்ம சாப்பிடாம இருக்கணும் கடையில் தான் முந்திரி பருப்பு நிறைய இருக்குது வயிற்றுக்கு சாப்பிடணும் செந்தில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதையும் அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறாங்க. இது வேறையா சரி அப்படின்னுட்டு இருக்கும்போது செந்திலே அப்பா சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட போகிறல அப்படிங்க நீங்கள் சாப்பிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் சாப்பிட்டு வரேன் நீங்கள் சாப்பிட்டு ஒன்றா ஒரு ரெஸ்ட்டு தானே எடுத்து வருவீங்க தூர மாதிரின்னு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இந்த பணத்தை பீரோவில் வை கோமதி அப்படிங்கிறாங்க. இது என்ன பணம் அப்படிங்கிறாங்க. இது இன்றைக்கி இந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு சரக்கு கொடுத்தோம் மளிகை சாமான் கொடுத்தோம் அந்த பணம் உள்ளே வை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. செந்திலும் தம்பியும் வரலையா அப்படிங்கிறாங்க. உன் தம்பிலாம் இன்னும் 1 ஹவர் கழிச்சு தான் வருவான் நான் சாப்பிட்டு போன பூரா அவன் வருவான் அதுபோக வந்து அவனை வந்து அவர் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி குடோனில் வந்து லோட் பண்ணிக்கிட்டோம்னு இல்லை இவனை தான் எதுவும் பொருள் எடுத்து கொண்டு போகிறானோ வரானோ மதிய நேரத்தில் கொஞ்சம் வியாபாரம் இருக்காது நானும் மாமாவை பார்த்துக்குறோம் மாமா சாப்பாடு கொண்டு வந்து அங்கேயே வச்சு சாப்பிட்டுவாரு நாங்கள் 2 பேருமே மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து வர சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க இது புதுசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்போவும் ஒன்று எடுத்து வர்றது தானே நானே சொல்லுதேன் இப்போ அவ்வளோதான் மற்றபடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வர சொல்லு வெயில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நான் 2 மணிக்கு வந்தானோன்னா ஒரு 3 வாக்கில் கிளம்பி வர சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இவர் சாப்பிட்டு பாண்டி நேராக கடைக்கு போயிடுறாரு. உடனடியே போய் சாப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது கோமதி சொல்கிறாங்க. டேய் அவங்க மச்சான் வர வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்னக்கா சாப்பாடு மதியம் வேண்டாம் நான் விரதம் இருக்குன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்லலடா நீங்கள் சாப்பிட்டு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து வெயில் தர போவீங்களா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற ரொம்ப அதிசயமாக இருக்குது மச்சான் வந்து அவனுக்கு இடைவெளியை தர மாட்டார் அப்படிங்கிறது பழனி. இல்லைடா அவர் தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. உண்மையாக சொல்கிறதுக்கா நீ சொன்னியா மச்சான் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. அவர் தான்டா சொன்னார் நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு மதியம் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து போவீங்களா வெயில் கொஞ்சம் ஓவர் அடிக்கி அதனால் வெயில் தர வர சொல்லு அதுபோக கடையில் உள்ள வியாபாரத்தை குமரேச மாமாவும் நானும் பார்த்துக்குறோம் ஈவினிங் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறதுக்கு போகிறாங்க. அப்போ மாமா நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் ரூம் கிடையாடா நான் மொட்டை மாடியில் தூங்க முடியாதெல்லாம் நைட்டு நல்லா ஹாலில் ஒரு பாய் வச்சு படுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதான் மீனா வேலைக்கு போய்ட்டலாம் மாமா வாடா ரூமில் ஏசி இருக்குல்ல வாங்க போய் படுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பராக தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இவனை நீ ரூமில் தூங்கு என் ரூமில் நீ போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. நான் மதியம் தூங்க மாட்டேன்டா நீ போய் தூங்கு அவன் ரூமில் வந்து அப்படி இப்படி போட்டு வச்சுருப்பாங்க உனக்கு அது நல்லா இருக்கா இல்லைடா அவங்க சிரிச்சு எதாவது எங்கே கலத்தி போட்டுருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதி ரூமில் போய் தூங்குறாங்க. நல்லா தூங்கி இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்போ பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க கோமதிக்கு. என்னாச்சு 1 ஹவர் படுத்து தூங்கிட்டு வர சொன்னேன் இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க வெயில் ஓவர் அடிக்கிறதுனால தான் பழனி வெயில் தரணும்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த பாரு கோமதி அவன் ஒன்றா நம்பர் சோம்பேறி வெயில் தாழ்ந்தாலும் தாராட்டில் அவனை அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழனி எந்திரா அப்படிங்கிறாங்க.
என்னக்கா ஏசியில் ரொம்ப சொகுசாக இருக்குது, இடையில வந்து எழுப்புதியாக்கா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் மச்சான் தான்டா ஃபோன் அடிச்சு உன்னை சீக்கிரம் வர சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் தானக்கா ரெஸ்ட் எடுக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க. டேய் அவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னது 1 ஹவர், நீ ரெஸ்ட் எடுத்து 2 ஹவர் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறேன் 2 மணி நேரம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏக்கா செந்தில் எழுந்துச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் நான் எழுப்பணும் அப்படிங்கிறாங்க. நான் போகிறேங்க. டேய் செந்திலே அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் 1 ஹவர் தான்டா அவங்க அப்பா நம்மளுக்கு பெர்மிஷன் தந்தார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா 1 ஹவர் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. அட போடா 2 மணி நேரம் ஆகிட்டு அங்கே போய் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. எப்படியா சமாளிக்கணும்மா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கழிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே அங்கே பாண்டியன் கடையில் செம்ம கூட்டமாக இருக்குது. ஆகா அப்பா வசவு விட்டுருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்போ கஸ்டமர் முன்னாடியே வசவு விட்றாங்க. டேய் 1 ஹவர் ரிஸ்டர்னா இவ்வளோ நேரம்டா அவனுக்கு சாமானை கொடுக்குறா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. என்னென்னு கேட்டு கொடுக்குறாங்க, லிஸ்ட்டை கொடுக்குறா அப்படிங்கிறாங்க. லிஸ்ட்டை குடிக்கிறாங்க, சாமானை போடுறாங்க. உடனே பாண்டியன் சரியான கடுப்பில், டேய் பழனி நீங்கள் 2 பேரும் பார்ட்டிக்காரங்க கூட சேர்ந்து இந்த இதை கொண்டு கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவனை பார்ட்டிக்காரங்க சொல்கிறாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு அப்போ தான் தூக்கம் கலையும், கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் எனக்கு தூக்கம்லாம் கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. டேய் கொடுத்துட்டு வாடா அவங்க வயசான ஆள் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அதானே எங்கள் மச்சான் 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் 2 ஹவர் வேலை வாங்குற உங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சாமானை கொடுக்குறாரு. ஏன்ப்பா உங்கள் மச்சான் வந்து உன் மேலே கோவமாக இருக்கான், பாண்டியன் எப்படி பண்ணுறாரு அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் மச்சான் தானே பண்ணிட்டு போகிறாரு, எங்களுக்கு நீங்கள் சென்ட்ரல் விடாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்து கிளம்புறாரு பழனி. கடைக்கு வந்தோடனே பாண்டியன் கேட்குறாங்க, என்னடா கொடுத்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு குடோனில் பார்சல்லாம் போட்டு வைங்க நீனும் செந்திலும்பி அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. பார்சல் பண்ண போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வந்து அங்கே இருக்க புக்கை தூக்கி படிச்சுட்ருக்காரு. டேய் பார்சல் போடுறா அப்படிங்கிறாங்க. உன்னையெல்லாம் நீ போடு அப்படிங்கிறாங்க. நான் போடலாம்டா, கம்மியாக போடுவேன், நம்ம எல்லாம் பார்சல் போட்டதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் வரமாட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் உள்ளே வந்துடுறாரு குடோனுக்கு. என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பார்சல் போட்டுட்ருக்க மச்சான் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறாங்க. புக்கு படிச்சுட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உங்களை எதுக்கு அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. பார்சல் போட அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பார்சல் தான் போட்டேன், இப்போ தான் புக்கு தூக்குனேன் அப்படிங்கிறாங்க. உங்களை நம்பி இதை விட்டால் சரி வராது, நானும் பழனியும் பார்சல் பண்ணுறோம், நீ போய் கடையை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டேய் பழனி அப்படிங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. பார்சல் நம்பர் 2 போட்டுடலாம்ல அப்படிங்க. போட்டுடலாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. போட்டு பார்சல் போடுறாங்க. மச்சான் நீங்கள் வேணால் கல்லால் போயிருக்க வேண்டியதை நானும் செந்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பண்ணுற குடோனில் பண்ணதை அக்க போகிறதான் பார்த்தேனே, நீ பார்சல் போட்டுட்ருக்கான், அவன் புக்கு தூக்கி படிச்சுட்ருக்கான். படிக்க வேண்டிய நேரத்துலலாம் நெட்டில் படிச்சிருந்தோம்னா பர்சன்டேஜ் நிறைய கிடச்சிருக்கும், நல்ல வேலைக்காக போயிடுவான். இப்போ சும்மா கிடந்து புக்கை தூக்குதுன்னு சொல்லி ஒரு புக்கை கொண்டு போட்டிருக்கான், என்ன கதை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மச்சான் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது, என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. தெரில மச்சான் அப்படிங்கிறாங்க. அதானே எதையுமே தெரிஞ்சு வச்சுக்க மாட்டான், மருமக்கமார் என்ன செய்தாங்க ஏது செய்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மச்சான் தெரிஞ்சால் தெரிஞ்சு வச்சுருக்கோம்ங்க, தெரியலைன்னா தெரியலங்க, நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லுங்கள் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக பார்சலை போடு அப்படிங்கிறாங்க. பார்சலை போட்டு கடைக்கு கொண்டு போகிறாங்க. பார்த்தியாட செந்தில், நான் இருக்க நாள் வேலை நடந்திருக்கு, வேலை நடக்கணும், வேலை நடந்தால் தான் நல்லது, உழைச்சா தான் நம்மளுக்கு இதுவாகும். இப்போ 1 கிலோ பருப்பு கேட்காங்கன்னா 1 கிலோ பொட்டணம் போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக நம்ம பார்சல் பண்ணி வச்சுருந்தோம்னா வந்து நான் தூக்கி கொடுத்துடலாம்ல. எல்லோரும் சூப்பர் மார்க்கெட் ஏன் விரும்புகிறாங்க, பொருட்கள் எல்லாம் பாக்கெட் பண்ணியிருக்கு, அப்படி தூக்கி கொண்டு வீட்டில் போய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அதில் இடம் சரியாக இருக்காது. ஆனால் நம்ம ரொம்ப தரமான பொருளாகவும் இடமாகவும் கொடுப்போம் அந்த மளிகை கடைகள், அது மக்களுக்கு புரியாது. அவங்க கேட்கும்போது 1 கிலோ டபார்னு கொடுத்தோம்னா சீக்கிரம் வேலை முடியுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கடைக்கு ஓடி வருவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்கு போனால் ரொம்ப நேரம் ஆகுது, அதனால் வேறு கடையை தேடி கொண்டு போயிடுவாங்க. ரெகுலர் கஸ்டமர்லாம் விட்டுறக்கூடாது. அதனால் இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்றாப்புல எல்லா பொருளையும் நம்ம பார்சல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 1/4 கிலோ பருப்பு கேட்காங்கன்னா 1/4 கிலோ பருப்பை கொடுத்துடலாம், 1/4 கிலோ சீனினா 1/4 கிலோ சீனியை கொடுத்துடலாம். இப்படி என்ன அளவில் கேட்காங்களோ அப்படி ஒரு 4 அளவாக போட்டு வச்சுக்கணும். 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 100 கிராம், 150ன்னு போட்டு வச்சுக்கணும். அப்படி போட்டால் தான் வந்து நம்ம வந்து இன்றைக்குள்ள காலத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் மாமா பார்சல் போடணும்ப்பா அப்படிங்கிறாங்க. நீனும் மாமா ஒன்று சரி வராது, நீனும் நானும் கடையில் இருப்போம், குருமேச மாமா நீங்களும் பழனி போய் அங்கே பார்சல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னப்பா புதுசாக எண்ணெயெலாம் கொடுன்னு அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இல்லை சித்தா சின்னையா, அவர் வந்து எங்களை கண்டுபிடிச்சாரு, நாங்கள் 2 பேரும் கொடுன்னு வந்தோம், பின்னாடியே வந்தார். வரையில் எங்கள் மச்சான் பார்த்துக்கிட்டாரு, செந்தில் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான், அதனால் செந்தில் அனுப்பி விட்டுட்டு என்னையும் வந்து வசமாக சத்தமிட்டார். அதுக்கப்புறம் அவரே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போவும் செந்தில் அனுப்புனா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள அனுப்பிட்டாப்புல அப்படிங்கிறாங்க. பாண்டியன் உண்மையிலே பெரிய வேலைக்காரன் தான், என்ன நடக்குது எது நடக்குன்னு உடனே புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னார், கூட 1 மணி நேரம் ஆகிட்டு இதுக்கு வச்சு செய்கிறாரு. அவர் புள்ளனொன்னே கல்லால் இருக்க சொல்லி சொகுசாக வச்சுருக்காரு, மச்சினை என்னை பாடாப்படுத்தாரு அப்படிங்கிறாங்க. ஏய் ஒன்றையும் அவன் புள்ள மாதிரி தானப்பா பார்க்கான், ஒன்று என்ன வேறு மாதிரியா பார்க்கான், நீ இல்லாத நேரம் ஒன்று எல்லாம் பேசுகிறான். என் மச்சினை ரொம்ப தங்கமான பைய, எங்களுக்காக எனக்கும் என் பொண்டாட்டிக்காகவும் ஆறுதலாக வந்து நின்றவன். இன்றைக்கி வரைக்கும் என் பொண்டாட்டி சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கான்னா பழனிக்கு போய் தான்.
பழனி உண்மையிலே என் மச்சினனா கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவானப்பா அப்படிங்கிறாங்க. மச்சான் அப்படியா சொன்னார் அப்படிங்கிறாங்க. இது மட்டுமாப்பா சொன்னான், ரொம்பவே தான் சொன்னான். உனக்கும் காலகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும், அவன் வந்து தனிமரம் ஆக்கிடக்கூடாது, என்ன மாதிரி எதுவும் சொல்லுவாங்க, யோசனை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சின்னையா நீங்கள் இதை சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு நாள் எனக்கு பொண்ணு பார்த்து வைக்க போகிறதில்ல, இல்லை எங்கள் அண்ணன் மாதிரி சொல்லுது நான் கேட்க போகிறதில்ல. எனக்கும் எங்கள் அண்ணன்மாருக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் எப்படி எங்கள் மச்சானுக்கும் எங்கள் அண்ணன்மாருக்கு இருக்குல்ல அது மாதிரி. அதனால் வந்து அவங்க எனக்கு பொண்ணு பார்த்து வைக்க போகிறதில்ல. கல்யாணம்னு முடிஞ்சால் எங்கள் மச்சான் பார்த்து வைக்க பொண்ணு தான், மச்சான் தலைமையில் தான் நடக்கணுமா. உங்கள் மாப்பிள்ளை வந்து எங்கள் மச்சான் சொல்ல மட்டும் தான் கேட்போன்னு சொல்லி ரொம்ப தைரியமும் தன்னம்பிக்கையோடு இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிடுவா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யப்பா, என் செல்ஃபோனில் ஒரு ரெக்கார்டாக பதிஞ்சு தந்துட்டு நான் அப்படியே காமிச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இது வேறையா, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேசுறது செல்லில் பேசிட வேண்டியதானப்பா, நான் அப்படி காமிச்சிருவோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, நீங்கள் சொன்னால் அது நாசுக்காக சொல்லுவீங்க, செல்லில் நான் சொன்னோம்னா தப்பாக போயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சான் தானப்பா, உங்கள் மச்சான் என்ன நினைக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்களே சொல்லுங்கள், அது சரி வராது, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ரொம்ப ஏங்கி போய் கிடக்காம நினச்சிடக்கூடாது மச்சான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நினைக்க மாட்டான்ப்பா, உன் வயசில் உள்ள பிள்ளைய வந்து அதுவெல்லாம் கேட்குவாங்க கல்யாணத்தை முடிச்சு வைங்கன்ட்டு. நீ இவ்வளோ வயசானாலும் மச்சான்கிட்டையும் அக்காக்கிட்டையும் வந்து அவங்க செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அவங்க செய்ய தான் போகிறாங்க, அந்த காரியத்தை நினச்சி நீனே ரொம்ப பெருமைப்படுவ அப்படிங்கிறாங்க. சித்தப்பா, அவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் இருக்கட்டும், என்கிட்ட 5 காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் பாண்டியன் வழி பண்ணிடுவான்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை கல்யாண செலவு அவர் பண்ணிடுவார் மீதி அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணம் முடிச்ச பிறகு தான் உனக்கு ஒரு இன்ப பரிசு உங்கள் மச்சான் தரலான்னு காத்திருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இன்ப பரிசு தர போகிறாரு அப்படிங்கிறாங்க. ஏய், எல்லாத்தையும் என்னையை வந்து போட்டு வாங்கியே இது பண்ணிடலாம்னு நினைக்கியோ, அதெல்லாம் முடியாது, உனக்கு கல்யாணம் முடியும் உனக்கே தெரியும், உனக்கு இன்ப பரிசு ஒன்று காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை உங்ககிட்ட மச்சான் சொல்லிட்டாரா அப்படிங்கிறாங்க. அவன் எப்பவுமே சொல்லிட்டான், நான் இதை வந்து பயங்கரமாக ரகசியமாக காத்துக்கிட்டு இருக்கேன், செந்தில் இருக்கும்போது உன்ட்ட சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னதில்லை. ஏன்னா உனக்கு வேணாலும் பாரு, நீ கல்யாணம் முடியும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன், இந்த பொண்ணா அப்படின்னு நினைப்பேன். அது ஏப்பா எங்கள் மச்சான் எவ்வளோ செஞ்சுட்டாரா அப்படின்னு நினச்சி ரொம்ப குறிப்பிடைவேன், உன்னையும் அவன் பிள்ளை மாதிரியே நினைக்காங்க தான் நீ அதில் உணர்வு அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே செந்தில் இப்படி ஒரு மாதிரி சோகமாக பார்த்துருக்கேன். என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அப்படிங்கிறாங்க. நீ குடோன்னு போகிறேன், சரி அப்போ நீ குடோன்னு போயிட்டு மாமாவுக்கு அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன செந்தில் நீ வந்துட்டு கடை யாரா பாப்பா அப்படிங்கிறாங்க. தாத்தா வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா, சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வர்றாரு. என்ன பாண்டியா என்ன வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, செந்திலை நிற்க வச்சுட்டேன், என்கிட்ட அவன் தனியாக உட்காந்து எதையும் சொல்லிக்கிட மாட்டான், அப்படியே கவுந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கும் கஷ்டமாக தெரிஞ்சு, சரி குடோனில் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் பையன் வேலை பார்த்தாலும் பார்த்துட்டு போட்டோம், நம்ம 2 அனுசரிச்சுக்குவோம்மா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தானப்பா, அங்கே போனால் பழனி எதையாவது கேட்டுகிட்டே கிடப்பான் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் கல்யாணத்தை வச்சு தான் கேட்கான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் பார்த்து வையப்பா. ஏப்பா நீ ஒரு காரியம் சொன்னலாப்பா முன்னாடி, அதை செஞ்சுட்டு வேண்டியதானப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. சரியாக வருமாப்பா, ஏன்னா யார் வீட்லையும் செய்யாதா, சொந்த பந்தத்தில் செஞ்சுட்டு போக வேண்டியதானப்பா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என் அண்ணன் மாதிரி நினச்சா தான் ஒரு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கையும் பேசி அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா அவங்க என்ன புதுசாகப்பா பண்ண போகிறாங்க, நீ யாரை முடிவு வச்சாலும் அசிங்கம் பண்ண தான் போகிறாங்க, அதுக்காக வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வாழுதோம்ப்பா, இல்லைல்ல நம்மளுக்காக நம்ம வாழுதோம், நல்ல மாதிரி செஞ்சு வைப்பா, அவன் மச்சனை உன்னையே நம்பி தானே இருக்கான், அவனுக்கு நீ தானப்பா செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் செய்யணுமாம்மா, கண்டிப்பாக அவனுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் மட்டும் இல்லை, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துரு, நல்ல மாதிரி வந்துடுவான். ஆமாம் கடை வச்சு கொடுத்தா நடத்திடுவானா அப்படிங்கிறாங்க. அழகாக நடத்திடுவான்ப்பா, அதாவது நீ இருக்கும்போது அவன் சொதப்பு தான் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் இல்லாத நேரம் கடையை ரொம்ப சிறப்பாக நடத்துதான், ஆனால் கல்லால் ரொம்ப சுத்தமாக இருக்கும், 5 காசு எடுக்க மாட்டான்பா கெட்டிக்காரன் அப்படிங்கிறாங்க. நம்ம அதில் 200 எடுப்பான், அதை எடுத்து போகிறான், நம்ம மச்சினன் தானே செலவு வந்துட்டு போகிறான். அப்படியாப்பா இதெல்லாம் உனக்கு தெரியுது என்னப்பா அப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு தெரியுதான் செய்யும், அப்புறம் அவன் என்ன செலவுக்கு நினச்சவன், நம்ம சம்பளம் கொடுக்கல, எனக்கு தெரியாது அவனுக்கு நின்று வாங்க தான் செய்வான், பெட்ரோல் போடுறதுக்கு மற்றவங்க மாதிரி அவன் கேட்க மாட்டேங்கான். இவன் செந்தில் பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் போடணும்னு சொல்லி கேட்கான், கொடுக்கும், சரவணன் கேட்கான் கொடுக்கும், ஆனால் இந்த பையன் சொல்ல மாட்டான். இவனும் அப்படி தான், கதிரும் அப்படி தான். கதிர் வந்து என் சட்டை பாக்கெட்டில் சின்ன பிள்ளையில் எடுப்பான், இவன் எடுக்க மாட்டான், கல்லால் எடுப்பான். என்ன இல்லைன்னு தெரியுதான் செஞ்சு ரேட்டு என்ன செய்கிறது. ஆனால் அந்த ஒரு 1000 ரூபா இப்போ கணக்கில் காணலை, கேட்டால் செந்தில் சமாளிக்கான். விசாரித்து பார்க்கையில் அவர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு, தம்பியே காப்பாற்றியிருக்கானோ, எடுத்து கதிர் 1000 ரூபா எடுத்துகிட்டு போல அப்படிங்கிறாங்க. கதிர் எடுக்கலப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ யார் பழனி எடுத்தானா ஆமாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அதான் பழனி 1000 ரூபாலாம் எடுக்க மாட்டாமாம்மா, 200 300 எடுப்பான், எனக்கு தெரியுங்களா. 1000 ரூபா எடுக்காமனா கண்டிப்பாக நம்ம கதிர் பாண்டியன் தான் எடுத்துகிட்டு போவோம். சரி எடுத்துட்டாவோ இதை செலவு கொண்டுட்டு போகிறாவோ, ஆனால் அந்த 1000 ரூபா சம்பாத்தி பண்ண முன்னாடி எவ்வளோ கஷ்டமாமா. அதனால் சில நேரம் ப்ரெஷரில் நினைக்காது பேசி விடுவோம்.
ஆனால் தெரிஞ்ச பிறகு சரி ரைட்டு 1000 நம்ம குழப்பம் பண்ணிட்டு சரி வராது. ஆமாம் இதில் ஒன்றுமாம்மா கோமதி பழைய மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. என்னப்பா எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. முன்னாடி மாதிரி அவகிட்ட வந்து நான் எதுவும் சத்தம் போட முடியாது. இப்போ ஏதாவது பிள்ளைகளுக்காக சத்தம் போட்டணும், அவள் வந்து இப்போ பிள்ளைகள்லாம் பெருசாகிட்டா என் பேச்சை கேட்க மாட்டான். பெரிய பிள்ளைகளுக்காக சப்போர்ட் பண்ணுவாள். இப்போ கூட இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையில் தங்கமயில் புள்ள வெளியூருக்கு போய்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அதை பெருசாக சொன்னேன். சொல்லும் போது என்ன அந்த மருமக மட்டும் தான் மருமகளா, மற்றவங்கள மருமக இல்லையான்னு விட்டா. எதையுமே அவட்ட பேச முடியாது. சரியப்பா அந்த சரவணனும் மயிலும் போனாவில் எப்படி இருக்காவா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ரசாவாக இருக்காவா அப்படிங்கிறாங்க. அந்த ஹோட்டலு பெரிய ஹோட்டல் அப்படி அப்படிங்கிறாங்க. சரியான ஹோட்டலு. அங்கேயே நம்ம நீச்சல் குளம் இருக்கான், அங்கேயே இந்த ஃபால்ஸ் மாதிரிலாம் இந்த அருவியில் குளிப்பாங்களே அதை மாதிரி இருக்கான். அது போக அங்கேயே வந்து இந்த சாப்பிட்றது வைக்கலாம் வந்து சாப்பாடெலாம் பிரியாம். ஆனால் 5000 அந்த பிள்ளை இம்புட்டு பெரிய ஹோட்டலில் வந்து புக் பண்ணி விட்டாங்கம்மா. அது நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என் காலத்தில் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சிரிக்கிறாரு குமரேசன். என்னம்மாம்மா சிரிக்கிய அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியா 5000 நீ செலவு பண்ணி நீ போயிருப்பியா போக மாட்டாளா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, நம்மளுக்கு வீடு இருக்குது, நம்ம எதுக்கு அங்கே போகணும், பொண்டாட்டி பசங்க தனியாக இருக்குன்னா வீட்டில் இருந்து போயிடுவோம் என்ன. ஆனால் வந்து இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இல்லை, 4 இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியா எனக்கு ஒரு யோசனை அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்லுங்கம்மா அப்போ அப்படிங்கிறாங்க. குமரேசன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹனிமூனுக்கு போதா இருந்தால் ஊட்டி கொடைக்கானல் அப்படி தானப்பா சின்னஞ்சிறுசு போவோம், அப்படி தானே ஆசைப்படுவேன். இந்த பிள்ளை மெட்ராஸ் பற்றி போயிட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா தெரியும், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த பிள்ளை மெட்ராஸ் போகணுன்ட்டு, மற்ற 2 பிள்ளைகளும் இந்த மெட்ராஸ் போகணுன்னு வேண்டாம்ன்ட்டு உங்களுக்கு மீனாவும் ராஜியும் போக மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை நீ வேற எங்கேயும் அனுப்பியிருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. எப்படியப்பா எப்படிம்மாம்மா எல்லோரும் ஒன் போல் அனுப்பலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன் போல் அனுப்பணும்னு நினச்சேன், மெட்ராஸுக்கு போய் அவங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ ஊட்டி கொடைக்கானல் போகிறாங்கன்னா அங்கே குளிர் பிரதேசம், அங்கே கொஞ்சம் குளுமையாக இருந்துட்டு வருவாங்க. அங்கே மெட்ராஸே வந்து வெக்கையாக இருக்குங்களாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ மழை தானே பெய்யுதான் அப்படிங்கிறாங்க. மழை பெய்யுதான் வெளியே வர முடியுமாப்பா, லைட்டாக தூரணும், அதுக்கப்புறம் குளிரணும், அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளாம் அதுக்கு நம்மளுக்கும் அது என்னமாம்மா தெரியுது அப்படிங்கிறாங்க. எப்பா இப்போ உள்ள காலத்தில் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமாப்பா, அப்படி இருந்தால் தான் இப்போ பிள்ளை குட்டியெல்லாம் சீக்கிரம் வருது. அது சின்னஞ்சிறு சூழலுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தால் தானப்பா அது காலத்தில் பிள்ளை குட்டியில் பற்றி வளர்க்க முடியும். அப்போ உள்ள காலம் தான் இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லைல்ல, ஒரு வீட்டில் 7 பிள்ளை 8 பிள்ளைன்னு பற்றி வளர்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாதுல, ஒத்த பிள்ளைக்கே போராட வேண்டியிருக்கு. இல்லைன்னா அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன வரேன் அது வரணும்னு கேட்காங்க. அதுக்கு பல ஆயிரம் லட்சத்தை செலவு பண்ணுதாங்க. நம்ம காலத்தில் அப்படி கிடையாதுல்ல, உணவு எல்லாமே இயற்கை. இப்போ பூரா செயற்கை உணவு. இந்த செயற்கை உணவில் வந்து எதில் வீரியம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அப்போ பிள்ளையை கட்டுப்பாடு பண்ணதுக்கு தான் ரொம்ப பேசுவாங்க. இப்போ பிள்ளை வரதுக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு தான் உணவு லட்சணம் இருக்குது. உணவில் அவ்வளோ கெமிக்கல் போடுவாங்க, உரங்களாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும், ரொம்ப மோசம் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம அதனால தான் வந்து பொருட்களை ஒவ்வொன்றும் பார்த்து கொள்முதல் பண்ணுதோம். இயற்கையான பொருளை மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் மளிகை பொருட்களை நம்ம மொத்த மார்க் வியாபாரிகிட்ட வாங்கியில் பார்த்து செக் பண்ணி வாங்குகிறோம். இல்லைன்னா அவன் வந்து கிராஸ் பொருளையோ கிராஸில் உள்ள அந்த பொருளையோ தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒட்டு பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை. நம்ம கஸ்டமர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம தொழில் செம்மையாக நடக்கும். நம்ம அதிக லாபம் வருதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி விற்றுவிட்டு மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சங்கடம் அப்படின்னா அது கஷ்டமாம்மா. அதனால தான் நான் வந்து பொருட்கள்லாம் பார்த்து வாங்குவேன். உங்களுக்கே சில நேரம் எரிச்சலாக இருக்கும், என் பொருளை ஃபோன் பண்ணி சொன்னால் தான் போட்டு விட்ருவாங்களே, ஏன் அந்த பாண்டியன் போகிறான் அங்கேருந்து ஆட்கள் அனுப்பி விடுதான்னு நினைப்பீங்க. உண்மை அதுதான். நம்ம போனால் தரமான பொருளை பார்க்கலாம். அது போக கிராஸான பொருளா இல்லை ஒரிஜினல் நாட்டு பொருளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கடையில் வந்து நாட்டு பொருட்கள் தான் விற்கும், அந்த மாதிரி பண்ணணும்லாமா அப்படிங்கிறாங்க. பாண்டியா ஒன்றி மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீ இருக்கனா நல்ல பொருளை வந்து மக்கள் சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மற்றவங்க அப்படி இல்லைல்ல, அதிக லாபம் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் உண்மை. ஏன் உன் மச்சின மாதிரி இருக்காங்களே, ஏன் மச்சின மரம் அப்படிங்கிறாங்க. கோமதியோட அண்ணன் மாதிரி தான்ப்பா சொல்லுதேன். அவங்க சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து என்ன பொருள் நினைக்க பூரா வந்து கிராஸ் பொருள் தான். அதிக லாபத்தை எடுக்கிறதுக்காக அப்படி செய்தாங்க. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. மக்களும் பெருசாக இருந்தாலும் அதான் வாங்குதாங்க. சின்ன பொருள் வீரியமாக இருக்குன்னு நினைக்காங்களா? கடுகு சின்னதாக இருந்தாலும் அதில் காரம் சுத்தலாம் இல்லைன்னு மட்டும் தான் நினைக்கணும். அதெல்லாம் உண்மை. ஆனால் வந்து பெருசாக இருந்தால் பெருசாக நினைக்காங்க. இவ்வளோ இருக்குது வேர்க்கடலை பருப்பு, ஒரு பருப்பு இவ்வளோ தண்டி இருக்குது, நம்ம கடையில் முடுவோண்டு இருக்குது. ஆனால் இந்த முடுவோண்டு பருப்பில் இருக்க வீரியம் அதில் இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான். இப்போ எல்லோரும் யாராவது விரும்புகிறாமாம்மா, உண்மைக்கு நேர்மைக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குழந்தை மாப்பிள்ளை வராரு. மாமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு வேலையாக வந்தேன் அப்படிங்க. அவ்வளோ வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவசர ரீதியாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிஸ்கட்டு அதெல்லாம் போய் பேர பேத்தியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்தாங்க. மாமா இருக்கட்டும் மாமா அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கொஞ்சம் இருங்க, அவங்க கூட வரேன், ஸ்வீட்டில் வாங்கி தரேன், கொண்டு போங்க. குழலி வந்து லட்டுனா நல்லா சாப்பிடுவா, அதில் அவள் லட்டுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கி தந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அனுப்பி விடுறாரு. உடனே கல்லால் குமரேசன் மட்டும் இருக்காங்க. இப்போ வராங்க பழனி.
என்ன சித்தப்பா அவருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் குழந்தை மாப்பிள்ளை வந்தார், அவருக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. உடனே என் கடையில் 2, 3 வியாபாரம் நடக்குது. அப்போ வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். அப்போ பாண்டி வந்துடுறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்க. இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. கடையை தான் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் குடோனில் அதை பார்சல் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எல்லாமே பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை பூரா எடுத்து கொண்டு வச்சுருங்க, அடுத்தாப்புல கஸ்டமர் கொடுக்க வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் வர்றாரு. வந்தோடனே அண்ணாச்சி என்ன தெரியுதா அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. பாண்டியன் என்ன பாண்டியன் தெரிலங்கிறீங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரர் அப்படிங்கிறேன். எனக்கு சொந்தக்காரங்களா, எனக்கு சொந்தக்காரங்களே கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே இவர் ரொம்பவே முழிக்கிறாரு. குமரேசன் பாண்டியனுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் கோமதிக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணாச்சிலாம் பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ஒரு மாதிரி ஆகிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக வீண் பண்ணிகிட்ருக்காங்க, தங்கச்சி வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னா அதுக்காண்டி பேசவே மாட்டாங்களா? ஆனால் உங்களை கேள்விப்பட்டேன் பாண்டியன், உண்மையில் நீங்கள் கெட்டிக்கார ஆள், உங்கள் மக மாதிரி லவ் மேரேஜ் பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் அது எதுக்குப்பா, அதுக்கு எதுக்கு மக்கா இப்போ பேச்சு இப்போ பேசுகிறீங்க, விடுங்க விடுங்க, அதான் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, காலமாகி போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் முடிக்கிறார். ஆகா, சும்மா இருந்த சங்க ஊதிக்கிட்ட தாண்டின மாதிரி என்னத்தையோ பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் சொல்லுதார் பாண்டியன், அப்பா அம்மா விருப்பம் இல்லாமல் கல்யாணம் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான், அதை பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் என்னால் தாங்க முடியல. ஆனால் அப்பேற்பட்ட மருமக வர்றது தான் அப்படி இருந்திருக்கு. என் மச்சினன், பெரிய மச்சினனும் சின்ன மச்சினனும் இன்னும் என்கிட்ட பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவங்க மகன் என் வீட்டில் தானே வாக்கப்பட்டிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அம்மா கேள்விப்பட்டோம்ப்பா, அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன், அப்படியே விட்டானப்பா அப்படிங்கிறாங்க. உடனே குமரன் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் பையனை பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? பாண்டிய பொண்டாட்டியும் பெரிய பணக்காரி தான், அவளை சொத்து பத்துக்கும் அவளும் வாரிசு தான். ஆனால் அவள் வந்து பாண்டியவன் வரலையா, அதே மாதிரி இந்த ராஜுக்குள்ளே கதிரவனும் வந்துட்டா. அதே மாதிரி செந்தில் பொண்டாட்டியும் லேசுப்பட்டவ கிடையாது. ஐயா வீட்டில் ஒரு நல்ல வசதி தான், பரம்பரையாக அவங்க வந்து பணக்காரங்களாக தான் இருக்காங்க. அது போக ஐயா வீட்டில் எல்லாருமே பெரிய அரசு ஊழியர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து செந்தில்வன் வரலையா அப்படிங்கிற, தாத்தா தான் நல்லா இருப்பேன், என்னை போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்க. விட்றா, ஒரு பேச்சில் சொல்கிறது தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாண்டியண்ணே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோமதிக்கு என்ன உண்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு அண்ணன் ஒன்று, அவங்க என்ன உண்டு, கொழுந்தியா முறை தான் எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கோமதி அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஆள் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பேரை கேட்காம விட்டனே, உன்னை வந்து கொழுந்தியா முறைன்னு சொன்னாங்க வச்சாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையை கேட்குறாங்க. ஜாடையை கேட்டோன்னே எப்படி ஜாடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஓ அவங்களா, சரி சரி எங்கள் மச்சான் முறை தான் அப்படிங்கிறாங்க. அதான் வந்தார், வந்து கொஞ்ச நேரம் பேசி தான் போனார் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்க. கோமதி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், குழலி மாப்பிள்ளை வந்தார், எங்கள் அப்பா வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லடி, குழலி மாப்பிள்ளை வந்தாங்க, அவசர வேலையாக வந்தோம்மாம்மா, நான் கிளம்புறேம்மான்ட்டு போயிட்டார், அதான் குழலிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் பண்டை வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க, வெறுங்கையாக அனுப்பக்கூடாது, நம்ம மாப்பிள்ளலாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி அனுப்புவேன், குழலிக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு லவாலட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன், சின்ன பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு அதெல்லாம் கொடுத்து விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்ம ஒரு நாள் போய் குழந்தையும் பிள்ளைகளும் பார்த்துட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, இந்த கடையை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போக முடியல, காலையிலே வந்து நாளைக்கு செந்திலையும் பழனியும் திறக்க சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம், ரொம்ப நாள் ஆகி போச்சு, பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு பன்னெண்டு வாங்கி கொடுத்துட்டு வருவோம், என்ன 2 நாள் பேரம்பேத்தியால் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க, சனி நேரம் பார்ப்போம், சனி நேரத்தை பார்த்து போவாங்க, அப்படி வரும்போது பிள்ளைகளுக்கு கொண்டு வந்துடுவோம், ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன சின்ன பிள்ளைகள் தான் நல்லா தான் இருக்கும், சரி ரைட்டு ஒன்று செய்வோம், அப்போ வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போவோம், போயிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. என்ன மச்சான், கொள்ளி வீட்டில் நல்லா இருக்காங்களாம் எல்லோரும் அப்படிங்கிறாங்க. பழனி ரொம்ப நல்லா இருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. மச்சான் எங்களெலாம் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. கேட்டார், குடோனில் இருக்காங்க, வேலையாக இருக்காங்க, நீங்கள் இப்போ போனாலும் குடோனில் தூசியாக இருக்கும், அதனால் வந்து இன்னொரு நாள் உங்களை வீட்டுக்கு பார்க்க வருவாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை சொல்லியிருப்பாரு நினைக்க அப்படிங்கிறாங்க. தெரியலையாம்மா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு அது கேட்கலடா, நான் சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இவர் எங்கே சொல்லியிருப்பார், சொன்னால் வந்து அவர் பார்க்க வருவார், வேலை கட்டுன்னு நினச்சிருப்பாரு அப்படிங்கிறாங்க பழனி. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரிடா நேரம் ஆகிட்டு கடை அடைப்போமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே வீட்டில் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க, கதிரை மட்டும் காங்கலை. அப்போ கதிரை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமேட்டு கேட்குறாங்க. இன்னும் வேலைக்கு போய்ட்டு வரலாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கரும பிடிச்ச வேலையை தான் முட்டு தொலைய மாட்டானா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஆறாங்க ராஜி, என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்க. நான் தான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், எந்த வேலைனாலும் 8 மணிக்குள்ளே பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே, 10 மணி 12 மணி அப்படிங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேலையை வந்து அப்படி செய்கிறதுனால தான் அந்த வேலைக்கு ஆள் வச்சுருக்காங்க. உணவு வேணுங்கிறவங்க எந்த டயத்துலனாலும் எப்போனாலும் கூப்பிடுவாங்களாம், அதை கொடுக்கறதுக்கு தான் அதிக காசு கொடுக்காங்க. அதிக காசு கொடுக்குறது தான் இவங்களுக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க, ஹோட்டல்காரங்களும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நேரத்தில் தான் வேலை பார்ப்போன்னா யாருங்க வேலை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதெல்லாம் சரிதாண்டி,
வீட்டு வேலையாவது பார்த்துக்கிட்டு இல்லைன்னா நம்ம கடையை பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் தான் அந்த காசை கொடுத்துருவேனே அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வந்து காசு பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட வேலை தான் பிரச்சனை. நீங்கள் செந்திலையோ பழனியோ சத்தம் போடுற மாதிரி அவனை போட்டால் அவன் தாங்கிக்க மாட்டான், அவன் சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தானே அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்னடி அர்த்தம் அப்படின்ட்டு இருக்கும்போது கதிர் வந்துடுறாரு. சரி நான் வரான், நான் பேசினது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படி கை கழுவாமல் அப்படி போகிறாரு. குமதி கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போக சொல்லு அப்படின்னு கை கால் கழுவுறாங்க. வந்து சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. அந்த டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றாரு. டயத்துக்கு சாப்பிட்டா தான் குமதி உடம்புல சேரும், எதுவுமே அன்டயத்தில் சாப்பிட்டா சேராது அப்படிங்கிறாங்க. எங்கள் அவனுக்கு கேட்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழனி சொல்கிறாரு, டேய் நேரத்தில் வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. வரும்போது தான் வேலை என்ன செய்ய முடியும், சைக்கிளில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரணும்ல அப்படிங்கிறாங்க. ஏன் துறை வந்து வீட்டில் உள்ள பைக் எடுத்து போக மாட்டாரோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு நேரம் பைக் எடுத்தால் என் பைக்கை தொடாத, நீ யார் நான் யாரும்பார். கடைக்கு ஏன் வரலாம்பார், போனால் ஏன் வந்தம்பார். இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம், என்ன செய்ய முடியும். எனக்கு இந்த சைக்கிள் போதுமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிறாங்க. இதுக்கு மட்டும் குறை கிடையாது அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே குறை கிடையாது எனக்கு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அதனால் எழுந்திரிச்சு போகிறாங்க. ராஜியுமே பின்னாடி போயிடுறாங்க. ஏங்க அவனே கஷ்டப்பட்டு சைக்கிளை மிதித்து வேலைக்கு போயிட்டு வரான், அவனை ஏங்க இப்படி சொல்கிறீங்க. காலையிலேயே காலேஜ் போயிடுறான், மதியம் வந்து சும்மா இருக்கானா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலை தான் பார்க்கான். அவனும் பாவங்க அப்படிங்கிறாங்க. என்னடி பாவம், நம்ம வீட்டு வேலையை பார்க்காம ஊரா வேலையை பார்த்துட்டு அலைகிறது இதா. சைக்கிளில் போகிறான், உடம்பு எவ்வளோ வலிக்கும், ஏன் நோகாமல் கடையில் வேலை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் விளம்புறாரு. கடையில் வேலை பார்க்குற எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும், இவர்கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு கிடக்கணும், அவனாவது நிம்மதியாக இருக்கணும் சாமி அப்படிங்கிறாங்க. என்னடா மாப்பிள்ள மைண்டுக்குள்ளே பேசுறது வெளியே கேட்குது அப்படிங்கிற. மாமா ஆர்வக்குள்ளார வெளியே பேசிட்டேன், நீ சொல்லிடாத அப்படிங்கிற. நான் சொல்லலடா, நம்ம பேசுறது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடாமல் நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய் தூங்கப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்னங்க உங்கள் தங்கமையில் நீ மெசேஜ் எதுவும் அனுப்பாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தெரியல, நைட்டு தான் அனுப்புவாங்களா என்னமோ அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படிங்கிறாங்க. அண்ணன் லீவ் போட்டிருக்கு, அண்ணி 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் கிளம்பியிருக்காங்க, வேறு என்ன வேலை அப்படிங்கிறாங்க. அதானே ஃபோட்டோஸ் போகிறாங்க, எப்படி நாங்கள் போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்று தான் எங்களுக்கு அனுப்புதாங்க போல் அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு தானே ஃபோட்டோ வரும் அண்ணி அனுப்புறது அப்படிங்கிறாங்க. நான்லாம் எப்பவுமே எக்ஸைட் ஆகிட்டேன், எனக்கெலாம் வராது அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு அண்ணியை பிடிக்காதா பிடிக்குமே அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீ வெளியே வந்த அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பலாம், 2 ஃபோட்டோ அனுப்பலாம். அவங்க 100க்கும் மேற்பட்ட ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, செல்லே ஹேங் ஆகிடுதுங்க. நான் எப்படி செல்லை பயன்படுத்துறது, செல்லில் எடுத்தால் ஃபுல்லுமே அவங்க ஃபோட்டோ தான் இருக்குது, எந்த கேலரியுமே நம்ம பயன்படுத்த முடியல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகிடுது. ஒரு ஸ்டோரேஜுக்கு மேலே இருக்காதுங்க என் செல்லில் வந்து நான் மெமரி கார்டு வேறு போடலை, அப்படி தான் இருக்குது, அதனால தான் இது பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு மெமரி கார்டு இருந்தால் கூட அண்ணி அனுப்புறதை வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம் தூங்கு அப்படிங்கிறாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அன்றைக்கி நடந்த வீடியோலாம் அனுப்புறதுக்கு பதிலாக தங்கமேல் அம்மாவும் தங்கமேலும் பேசின ஆடியோவையும் சேர்த்து அனுப்பிடுறாங்க. எல்லாருமே பார்க்கல, தூங்கிடுறாங்க. கதிருக்கு மட்டும் தூக்கம் வரல, செல்லை நோண்டிகிட்டு இருக்காரு. செல்லை நோண்டிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறாங்க. பரவாயில்லையா என்ன செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க ராஜ் நல்லாவே தூங்கிடுறாங்க. சரி ராஜ் தூங்குறா, ஏதோ ஆடியோ அனுப்பியிருக்காங்க, என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் கேட்குறாங்க. செல்லில் கேட்கும்போது தான் தெரிய வருது, தங்கமேலோட அம்மாவும் தங்கமேலும் வந்து ஆடியோவில் பேசியிருக்கிறது. இந்த மாதிரி நீ படிக்கலை, உனக்கு நீ வயசுக்கு மூத்தவா, அதுபோக வந்து நகை எல்லாமே கவரிங், இதெல்லாம் இந்த விஷயம் வந்து உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சால் உன் மாப்பிள்ளை வந்து உன் பக்கத்தில் வருது மாதிரி நீ அவனை வசியம் பண்ணி வச்சுருக்கணும். அப்போனா தாண்டி நல்லாயிருக்கும். உன் மாப்பிள்ளை யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. என் பொண்டாட்டி படித்தான்னா படிக்காட்டினா என் பொண்டாட்டி எனக்கு வேணும், அதுபோக நகை எப்படி போனால் என்ன, என் பொண்டாட்டி எனக்கு வேணும், நீங்கள் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது அளவுக்கு உன் புருஷனை நீ மாற்றி வச்சுருக்கணும், அதாண்டி உன்னை ஹனிமூனுக்கு அனுப்புனேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். வீடியோவில் இருக்குது. அப்போ அண்ணி படிக்கலையா, அப்போ அண்ணி போட்டு வந்த நகை வந்து கவரிங்கா, அப்போ அன்னிக்கு வந்து வயசுக்கு மூத்தவங்களா, அப்போ இவ்வளோ பொய் சொல்லி தான் முடிச்சிருக்காங்களா, அப்போ அவங்க அப்பாவும் பெரிய பிஸ்னஸ் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பல குழப்பமான கேள்விகள் வருது. உடனே கதிருக்கு தூக்கமே வரல, என்ன தான் நடக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக உட்காந்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி எந்திக்கிறாங்க. என் கதிர் உனக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. தூங்கு, காலையிலே களைச்சி போவ, அதுக்கப்புறம் வேலைக்கு போவ, எங்கே நீ ரெஸ்ட்டுன்னு எடுக்க, நைட்டும் அதை தூங்க மாட்டேறேன், உடம்பு என்னத்துக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி நான் தூங்குறேன், நீ கவலைப்படாத தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த சைடு படுத்த மாதிரி சரி திரும்பி படுத்து கண்ணை திறந்துட்டு பார்க்காரு. என்னென்னு தெரியலையே, அண்ணி அனுப்புனது உண்மை தானா இல்லை என்னென்னு தெரியலையே, அவங்க அம்மாவும் அவங்களும் பேசுனதுக்கு உண்மையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்கு தோணுது. சரி ரைட்டு, அண்ணி அதை பற்றி நம்ம விசாரித்து ஆகணும், நாளைக்கு வேலைக்கு போகிற மாதிரி இதான் வேலை நம்மளுக்கு அப்படின்னு நினைக்காங்க. காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே
செல் எடுத்து பார்க்குறாங்க, தங்கமயிலும் அனுப்புன ஃபோட்டோ அதில் எல்லோரும் பார்த்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. என்ன ஆடியோ அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தங்கமயிலும் அம்மா பேசின ஆடியோ வந்து அனுப்பியிருக்காங்க. ஆகா, நம்ம அம்மா பேசினதில் அனுப்பிட்டோம், நம்ம செல்லில் ஆல்ரெடி ரெக்கார்டு போட்டு வச்சுருந்தோம், அதில் போயிட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. யாருமே பார்க்கல. அப்போ கதிர் மட்டும் பார்த்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க. எல்லா செல்லுமே அழிஞ்சிருது. அப்போது நேராக அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லியிருக்கு, எனக்கா காலையிலே ஃபோன் அடிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி, நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அனுப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கடுப்பு கிளப்புற, சரி கடுப்பு கிளப்பு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லடி, நானும் அம்மாவும் பேசினா ஆடியோ போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை ஏன்க்கா அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கடி அனுப்புனேன், தெரியாமல் போயிடுச்சு, அதை வந்து யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கல எங்கள் வீட்டில், ஆனால் கதிருக்கு மட்டும் போயிட்டு அப்படிங்கிறாங்க. கதிருக்கு மட்டும் போயிட்டா, அவர் ஓப்பன் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறாங்க. 2 டிக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா அதில் புழு வந்திருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. புழு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு போகிறோம். அப்போ இப்போ நீ அழிச்சு விட்டியா அப்படிங்கிறாங்க. இப்பவும் அழிச்சிட்டேன், ஆனால் பார்த்தாரா பார்க்கலன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. எப்பவும் பார்த்த மாதிரி காட்டுது அப்படிங்கிறாங்க. அவன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு 5 மணிக்கு வந்திருக்கான், நீ எத்தனை மணிக்கு அழிச்ச அப்படிங்கிறாங்க. நான் ஒரு 5:30 அந்த மாதிரி அழிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்தா அதை பற்றி விஷயம் தெரியும், நீ இப்போதைக்கு மாமாக்கிட்ட எதையும் சொல்லாத, சரண மாமாட்ட மாமா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளு, அம்மா சொல்கிற மாதிரி வியூ பண்ண வேண்டிக்கிட்டுலாம் இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடி நீனும் ஐடியா கொடுத்துட்ருக்கோம் காலுக்கு அப்படிங்கிறாங்க. நான் ஐடியா கொடுக்கல, நீனும் உன் மோளும் பேசுனதை ஆடியோவை அனுப்பியிருப்பா போல உங்கள் மூத்த மகா அப்படிங்கிறாங்க. வேதாண்டி இதை அன்றைக்கி குறுக்கு இல்லாமல் அனுப்புகிறா அப்படிங்கிறாங்க. அவள் செல்லில் ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்கும் போல், நம்ம பேசினதெல்லாம் பதிஞ்சு வச்சுருப்பாலாம் அப்படிங்கிறாங்க. போன கொடுறி அப்படிங்கிறாங்க. நேராக தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்கும். இதே ஆண்டி அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தான் பேசுவார், அதை நான் மறுபடியும் போட்டு காமிப்பேம்மா, போட்டு பார்த்துப்பேன், கேட்பேன், அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால் வச்சுருந்தேன். நீனும் நானும் பேசுனதும் அது ரெக்கார்டாக இருக்கும் போல், அந்த ஃபோட்டோவோட சேர்த்து அனுப்பிட்டேன். ஆனால் வீட்டில் யாருமே பார்க்கல, ஆனால் கதிர் தம்பி மட்டும் பார்த்த மாதிரி டிக்கு வருதுமா அப்படிங்க. டேய், கதிர் தானடி இந்த வீட்டில் மோசமானவன், அவன் பார்த்துட்டானா பெரிய பிரச்சனையாயிருமடி அப்படிங்கிறாங்க. அதான் தெரிலம்மா, கதிர் பார்த்த மாதிரி தான் வருது, ஆனால் அதையும் அழிச்சிட்டேன், ஆனால் சப்போர்ட் ஆகலை. அவன் பார்க்கறது மட்டும் அழிச்சிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வேளை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை கேட்காம இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்டி, உன் தங்கச்சி சொன்ன மாதிரி தான், இப்போ எதையுமே நீ கேட்டுக்கிடாத, உன் புருஷன் சொல்கிறத எதை சொன்னாலும் நீ கேட்குற மாதிரி நடந்துக்க, அது போக என்ன சொல்லுதாரோ அதை மட்டும் கேளு, நல்ல பொண்டாட்டி மாதிரி உன்னை காட்டிக்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிற, முதல்ல அந்த ரெக்கார்டை எடுத்து விடுடி அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு பண்ணுறத எடுத்து விட்டுறாங்க, கால் ரெக்கார்டை எடுத்து விட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வராரு. இன்றைக்கி 3ஆவது நாள் எங்கேயும் போகணுமா வைக்கணுமான்னு சொல்லிட்டு தங்கமேல் எங்கேயும் போகணுமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அசதியாக தர்றதுக்கு ரெஸ்ட் எடுத்தால் போதும், உனக்கு அடுத்து சுற்றி பார்க்கணும் வா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம், உங்களுக்கு உடம்பு ரெஸ்ட் எடுக்கணுமா இருங்க, நான் உங்கள் கை கால் அமுக்கி விட்றேன், நீங்கள் செம்ம அப்படி சாப்பிட்டுட்டு இதே ஹோட்டலில் தூங்குவாங்க, ஏசி ஹோட்டல் தானே, இதில் என்ன இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிற மாதிரி எனக்கும் அப்படி தான் நினச்சேன். நீச்சல் குளத்தில் போய் குளிப்போம், குளிச்சுட்டு நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போடுவோம், இன்றைக்கி பொழுது போயிடும், நாளைக்கு ஊருக்கு போயிடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு என் புருஷனுடைய சிந்தனை தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமையில் 2 நாளாக நீனே ரொம்ப கோவத்தில் இந்த மாதிரி இருந்தால் இப்போ ரொம்ப நார்மல் ஆகிட்டே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இந்த லாட்ஜை வந்து 5000 நினச்சி நான் புக் பண்ணிட்டேன், இங்கே வந்தோன்னு கேட்டோன்னே தான் தெரியுது கூட 21,000 கட்டணும்னு சொல்லிட்டு, அதுக்கு நியாயப்படி நீங்கள் தான் கோவப்பட்டிருக்கணும், நான் பட்டது தப்பு தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைமையில் அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. 2 பேருமே தாம்பத்திய வாழ்க்கை வாழ்கிறாங்க. சரி ரைட்டு, என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் பிடிச்சி காமிச்சேன், இப்போ அவர் இழப்புக்கு தான் போகணும், ஆனால் கதிர் தம்பி என்ன செய்வது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே கதிருக்கு பயங்கரமான சிந்தனை, இன்றைக்கி அண்ணியை பற்றி விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ ஒருவேளை நம்ம வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிப்பாங்களா, இப்போவும் நம்ம வீட்டுக்கார பக்கமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பூரா உங்கள் செல்லு என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்க, வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எப்படியும் கதிர் தம்பி பார்த்தா என்னென்னு ஃபோன் அடிக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மதியம் வரைக்கும் ஃபோனே அடிக்கலை. அப்போ தான் நினைக்கிறாங்க, அந்த தம்பி வந்து அந்த ஆடியோவை ஓப்பன் பண்ணியிருப்பார், ஆனால் கேட்டிருக்க மாட்டார் போல், நம்ம அழிச்சிட்டோம், அதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நம்ம லைஃப் சேஃப் தான் அப்படின்னு நினச்சி அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. மதியம் வரைக்கும் அவங்க தம்பி ஃபோன் அடிக்கலை. கண்டிப்பாக ஒரு தம்பி வந்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சரவண மாமா ஃபோன் அடிச்சிருப்பாங்க, ஆனால் சரவண மாமா ஃபோன் அடிக்கல. அதுலேருந்து என்ன தெரியுது, அவர் பார்க்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ கவலைப்படாதமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி இனிமையாவது இந்த லூஸு மாதிரி இருக்காத, செல்லில் பதிகிற வேலையை விடு, உனக்கு நீனே ஆப் வச்சுட்டு இருக்காத, என்ன நம்ம 1000 தப்பு பண்ணியிருக்கோம், உனக்கு வயசு அதிகம், படிக்கலை, போலி நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கோம், உங்கள் அப்பனுக்கு வேலை இல்லை, ஆனால் எங்கள் சொத்து பத்துலேருந்து எல்லாமே வந்து என் பொண்ணுக்கு தான், 2 பொண்ணுக்கு தான், அப்படி இப்படி நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் ஒன்றுமே உண்மை கிடையாது. ஏண்டி இதை எதுவும் ரெக்கார்ட் பண்ணலையே அப்படிங்கிறேம்மா, அதை அழிச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்படி அழித்து தெளிவாக இருக்குது பாருடி, நீனே மாட்டிக்காத,
சப்போஸ் நீ அனுப்பலை, அவன் பார்க்கல, ரைட்டு விட்டுரு. உன் புருஷனே அந்த ரெக்கார்டை பார்த்துருந்தா என்னடி ஆகும் அப்படிங்கிறாங்க. அவர்லாம் என் செல்லை எடுக்க மாட்டாருமா அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் ஒரு செல்லை யூஸ் பண்ணுற, சப்போஸ் என் வீட்டுக்கார செல் இப்படி தான் இருக்குன்னு, மாடல் இப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டாருன்னா மாட்டிக்கும்லாம் அப்படின்னு. ஆமாம்மா அப்படிங்கன்னா, ஓமாம்மா இன்னும் வந்து அப்படிலாம் பதிவு எவ்வளோ வச்சுக்கிடாத அப்படிங்கிறாங்க. சரி 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 அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சரி மாப்பிள்ளையை அனுசரித்து போடி, அவனா தாண்டி உன் காலம் செல்லும், நீ ஒரு மாதிரி அவர் மாப்பிள்ளை வந்து கெஞ்சும் போது நீ மிஞ்சு என்ன அப்படிங்கிற. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரிட்டு கூறாக பொழைச்சி தான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சரவணனோட சந்தோஷமாக பேசி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை கதிருக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் யோசனை பண்ணி பார்த்தோம், இன்னும் சரி வராது, நேராக தங்கமேல் ஊரில் போய் விசாரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ கூட படித்தவங்க யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்காங்க. அப்போ நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் வீட்டுக்கு போகிறாங்க. உடனே நண்பா என்ன ரொம்ப நாளாக வரமாட்டேங்க வந்திருக்கியே அப்படிங்கிறாங்க. அவன் நண்பா அப்படிங்கிறாங்க. ஏய் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு அதை கூட என்னை கூப்பிடல வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நண்பா மறந்துட்டோம்பா அப்படிங்கிற. அதானே நண்பனை தான் மறந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. நண்பா உனக்கு இங்கே இருக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவன் அப்பா நம்ம 12th வரைக்கும் படித்தோம், அதுக்கப்புறம் வந்து நீ வேறு காலேஜுக்கு போயிட்டேன், நான் வேறு காலேஜுக்கு போயிட்டேன், சொல்லு நண்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே தங்கமேல் அண்ணி தெரியுமா, தங்கமேல் அண்ணியா அப்படிங்கிறாங்க. தங்கமேல் யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு பாக்கியம் அவங்க அப்பா பேர் இது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அந்த ஊர் தான் அப்படிங்கிறாங்க. அவங்கள என்ன விஷயமா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு எடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஏன் நீ ஷாக் ஆகிற அப்படிங்கிறாங்க. ஏன் வேறு குடும்பமே கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடா சொல்லு முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க குடும்பனாலே ஒரு டெரர் பீஸ்ல அப்படிங்கிறாங்க. என்ன டெரர் பீஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அப்பா ஒரு வேலைக்கும் போக மாட்டார், ரோட்டில் போகிறவன்ட்டையும் வரவன்ட்டையும் கடன் வாங்குவார், கடத்தை கேட்க போனால் அவங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா அப்படி குடும்பம் தானே அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது பாதி தான், மீதியெல்லாம் நீ கேட்டாங்கன்னா ரொம்ப அலறி போவ, ரொம்ப மோசமான ஆட்கள், எதுவுமே அவங்ககிட்ட பேச முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா பாவை போட்டு ஒரு 10,000 கொடுத்துட்டாரு. திரும்பி கேட்க போகும்போது எங்கள் அப்பாவை 4 பூசை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதை நாங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வந்து சொல்லுதாங்க அவங்க மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் இருக்குது, உங்கள் பெட்டிஷன் மட்டும் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெட்டிஷன் ஆயிரும், ஸ்டேஷனுக்கே ஒரு கெட்ட பேர் ஆயிரும், அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், இன்னும் அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸ்டேஷன்லேயே அவங்களுக்கு பயப்படுதாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவு அவங்க டார்ச்சர் குரூப்பு. சரியா, என் அம்மாலாம் பேச, அந்த பிள்ளையோட அம்மாலாம் பேச ஆரம்பிச்சுன்னா யாரும் காது கொடுத்து கேட்க முடியாது, அந்தளவுக்கு கேவலமாக பேசும். சரியா, அந்த குடும்பத்தில் போய் உங்கள் அண்ணன் பொண்ணு இருக்கான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா எங்கள் அண்ணன் ஒரு அப்புறானே அந்த வீட்டில் எடுத்துட்டாங்க. சரி இன்னொரு உண்மையை சொல்லு, அந்த தங்கமேல்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. மூத்தவங்களா இளையவங்களா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. மூத்த பொண்ணு அப்படின்னா, மூத்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது 12 வரைக்கும் அந்த அக்கா படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கல அப்படிங்கிறாங்க. 12 தான் படிச்சிருக்கா, அப்போ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலையா அப்படிங்கிறாங்க. நீ ஒரு ஆள், அந்த வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப சங்கடம், அதை எப்படி படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை. இளைய பொண்ணு அது டிகிரி ஏதோ படிக்கும் போல கவர்மெண்ட் காலேஜில் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி, அவங்க வீட்டில் நகை நட்டலாம் எப்படி அப்படிங்கிறாங்க. நண்பா நீ சொல்லுது உனக்கே சிரிப்பு வரலையா, அங்கே வந்து சாப்பாட்டுக்கே சங்கடங்கிறேன், அவங்க வீட்டில் நகை ஏது அப்படிங்கிறாங்க. இல்லைடா எங்கள் அண்ணன் கல்யாணத்தோட 80 பவுன் நகை போட்டு கட்டி வச்சுருக்காங்க, அதான் ரொம்ப யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தேங்கி சிரிக்கிறாரு. என்ன நண்பா உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. நானும் உண்மையை தான் சொல்லுதேன், அதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி 80 நகை போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக அப்படி போட்டிருந்தா அவங்க கவரிங் தான் போட்டிருப்பாங்க நண்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவர் கதிர் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாரு. உடனே நண்பா நீ சொன்னதெல்லாம் உண்மை தானா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லதெல்லாம் உண்மை தான், வேணா நீ வீடியோ எடுக்கியா, நான் பேசட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி நண்பா நான் வீடியோ எடுக்கேன் அப்படிங்கிறேன். நல்ல ஆள், நீ வீடியோ எடுத்துக்கொண்டு யார்ட்டையும் காமிச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க உடனே எங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க, நீ என் நண்பங்கிறதுனால எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன், இதான் உண்மை. சரியா, அவங்க வீட்டு 1ஆம் நம்பர் ஃப்ராடு குடும்பம், அவங்க ஊர் பூரா கடை வாங்குறவங்க, அந்த வீட்டில் படிப்புக்கு வைக்கோ எதுவும் வாய்ப்பே இல்லை. சரிதானா, அவங்க வீட்டில் போடப்பட்ட நகை கண்டிப்பாக கவரிங்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் பொண்ணு எடுத்ததுக்கு நீ உங்கள் அண்ணன் தான்னு தெரிஞ்சால் எங்கள் வீட்டிலே உன்ட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டமான்னு நினைப்பாங்க. சரி நண்பா, நீ என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்ட, இந்த விஷயம் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா ரொம்ப சங்கடமாயிடும், நீ போயிட்டு வா நண்பா, என் நண்பனை எப்படினாலும் வா, ஆனால் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்த ஒரு உறவினராக எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா எங்கள் வீட்டுக்கு தான்ப்பா பிரச்சனை, தயவுசெய்து போயிட்டு வா கதிர் அப்படிங்கிறாங்க. கதிர் ரொம்ப மனக்கவலையோட ஊருக்கு திரும்புகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த பானேஸ்வர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.